வணக்கம். வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் புளிப்பொங்கல் செய்ய போறேன். புளிப்பொங்கலுக்கு தேவையான ஐட்டம் புளியை ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழ அளவோ இல்லை நெல்லிக்காய் அளவோ எடுத்து உங்களுக்கு தேவையான 2 பேருக்குன்னா நெல்லிக்காய் அளவு, 4 பேருக்குன்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து இந்த மாதிரி நினச்சி ஒரு 1/2 hour வச்சிடணும். இல்லை ஒரு 15 minutes வச்சாலும் போகிறோம். வச்சுட்டு அண்ட் தென் இதுக்கு தேவையான பொருட்கள் நொய் அரிசியோட புரோக்கன் ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த புரோக்கன் ரைஸ் இது ஒரு டம்ளர் உங்களுக்கு தேவையான அளவு. இதுக்கு நான் இப்போ பண்ண போகிறது ஒரு கிளாஸ் பண்ண போகிறேன். இது பக்கம் ஒரு கிளாஸ். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் இதில் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் காஞ்சப்பறம் முடிச்சிட்டோம். எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கடுகு இப்போ வெடிக்கிறது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை எல்லாம் போட்டுக்கிறேன். லைட்டாக 2 தனியாக வாசனைக்காக போட்டுக்கோங்க. இது இன்ஸ்டன்ட் புளி உப்புமா, அதனால். இப்போ அப்புறம் மிளகா வத்தலை ஒரு 4-5. இது இந்த காரம் மட்டும்தான் இருக்குது, அதனால் ஒரு 4-5 நீங்கள் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இது ஒரு டம்ளருக்கு ஒரு 4 மிளகா போட்டால் போதும். குழந்தைகள்லாம் சாப்பிட்றதுனா ஒரு 2 போட்டுக்கோங்க. இந்த பக்கம் நல்லா இதாகிடுது. பெருங்காயம் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு கிளாஸ் நொய் எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் நொய்க்கு நல்லா எடுத்து களைஞ்சி இதை வச்சுட்டேன். இப்போ இந்த புளியை நம்ம நல்லா இது பண்ணி இப்போ 1.5 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி ஊற்றிக்கணும். இதை பாருங்க, இப்போ நல்லா கரைச்சிக்கணும். இப்போ நம்ம நல்லா கரைச்சிக்கணும். இதை பாருங்க, அந்த நான் போட்ட அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்ட அப்புறம் இதை கொதிக்கிறது. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த பாருங்க கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் பிரித்து வாசனை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். போட்டுட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதை நான் களைஞ்சி வச்சுருக்கேன் இந்த நொய் புரோக்கன் ரைஸ், அதில் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிட்டேன்னா நல்லா ஒரு 2-3 விசில் விடணும் குக்கரில்.